இப்போதைக்கு பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, அடுத்து மறுபடியும் ஆட்சி வந்தேன்னா ஆம்பளைக்கும் பாதுகாப்பு இருக்காது. எலெக்ஷன் கமிஷனு பிரியாணி கொடுக்கக்கூடாது, அதுக்கு தடைன்னு போடுச்சுன்னு வச்சுங்க, ஒத்த போய் கூட்டம் இருக்கா திமுக கூட்டத்துலையும் சரி அதிமுக இருக்குது. ஓட்டுறாவது இவங்க எங்கேயாவது வந்து அங்கே எங்கேயும் சொறியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சோறு இவங்க சோத்துக்கு சேர்த்துவாங்க. 5 முனை போட்டியாக மாறிவிட்டது தமிழ்நாடு களம். இப்போ 2026 தேர்தல் ஏற்கனவே 3 முனை போட்டி, 4 முனையே கிடையாது. எங்க 4 முனை? நாம் தமிழர் கட்சி தமிழில் சொல்லுங்க. நாத்தாக்க. திரும்பி சொல்லுங்க. நாத்தாக்க சொல்லும் போது ஒரு மாதிரி தெரியுதா உங்களுக்கு அதோடைய வாடை? ஊரில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுவான், நீ மட்டும் ஓட்டு சாப்பிடுவேல. நீ ஒரு மூத்தர் சந்தில் கூட உன்னை யாருமே அங்கீகாரம் பண்ணலையே, நீ உனக்கு எதுக்கு இவ்வளவு வாய்? உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல போன இடமெல்லாம் செத்துருக்கான். மக்களுக்காக வராரு, அவரை கொஞ்சம் நீங்கள் வர விட்டு அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கணும் அரசியல் கட்சி. நம்ம முடிச்சுக்கலாமா? இல்லை அவர் சிஎம் ஆக போகிறாராமே, முடிங்கிருவேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. மக்கள் வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. யாருப்பா நடிகர் யாரோ வந்திருக்காருப்பா, சரி ஓகே போயிடுவாங்க. பார்த்தேன், நான் அதை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஒரு ஊருக்கு போயிருந்தாப்புல, கார் மேலே நின்றுக்கிட்டு எப்படி வணக்கம் வச்சுட்டு யாரு மேலே கடைக்கு யாருக்கா டீ ஏற்றுன்ற மாதிரி துணை முதலமைச்சர் போயிட்டு இருந்தாப்புல. அதை தானே சொல்கிறீங்க? அவர் கார் ரேஸ் நடத்த கூட ஃபஸ்ட்டு 4 நாய் தான் வருதாங்க. பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியை? உங்களை மாதிரி நீங்கள் வந்து போனீங்கன்னா உடனே கூட்டம் அப்படியே அலமோதுது, காசே கொடுக்காம வந்து சேருது. அது மாதிரி எல்லாருக்கும் வந்து கூட்டம் சேரணுமா? என்ன பண்ணலாம்? அவர் போய் இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய கேஸ் கிரியேட் ஆகுது. உன் பேர் என்ன மல்லாக்கா, உங்க அக்கா பேர் என்ன குப்புறக்கான்ற மாதிரி குப்புற படுத்துட்டு கூட துப்பிக்க நீயா? இல்லை நீங்கள் 70 வருஷமா நாங்கள் இருக்கிறோம், ஆனால் மக்கள் வந்து இந்த மாதிரி வர வைக்க முடியலையேன்னு சொல்லி துப்பிக்க மாதிரி வேற நான் என்ன செய்ய முடியும்? அவர்னால எங்கேயாவது டிராஃபிக் தொந்தரவு என்னைக்காவது ஆயிருக்குதா? என்னது? அவர்னால ஒரு டிராஃபிக் தொந்தரவு என்னைக்காவது கிரியேட் ஆயிருக்குதா? எதுவுமே ஆகாது. அவர் போனார்னா நீட்டாக ரோட்டில் போயிட்டு நீட்டாக வந்துடுவார், ஒரு ஜனம் இருக்காது. அதுதான் ஒரு தலைவர்னா அந்த கெத்து இருக்கணும். உங்களால் பாருங்க எவ்வளோ டிராஃபிக்கு, காலையில் போனால் ராத்திரியாவது வெளியே வர முடியல, உங்களால் அந்த சிட்டியே வந்து இதாயிருது. இவர் போனார்னா சிம்பிள். எங்கே போனார் அதை சொல்லவே? எந்த ஊர் 234 தொகுதி போனாலும் தொகுதியில் எங்கே போனார் அதை சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்பா வரலாறு பெரிய வரலாறு, இவர் எங்கே போனார் அதை தெளிவாக சொல்லுங்க. போனார் அப்புறம் யாருமே இல்லைன்னா அப்புறம் அது வேற சிக்கலாக இருக்கும். அது இல்லை நான் சொல்கிறது என்னன்னா, திண்டுக்கல் போனார். திண்டுக்கல் ரீட்டா இல்லை ஆடலும் பாடலும் போட்டே ஆகணும் செஞ்சாங்களே. திண்டுக்கல் போனாருங்க. அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்களா இல்லையா? குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல. அதுக்கு முன்னாடி முன் உதாரணம் யாருன்னா உதயநிதி தான். அதே மாதிரி திருச்சியில் நடத்தின மாநாட்டில் வந்து நான் காவல்டான்னு போட்டு டான்ஸை போட்டு ஆட வச்ச மாதிரி இப்போ திண்டுக்கல் ரீட்டா வார்த்து அதெல்லாம் மக்களை லைட்டாக உற்சாகப்படுத்தி இந்த வெயிலுக்காக கொஞ்சம் அதுக்கு தான் வீரன் கொடுத்தாங்களே. முதலமைச்சர் அங்கே பேசிட்டு இருக்காரு, போடே அப்படின்னு டைம் பாட்டு சாரத்தை போட்டு வச்சுட்டு ஆடிட்டு தான். பார்த்தீங்களா இந்த பாட்டிலோட ஆனது மக்களுக்கு அதெல்லாம். உதயநிதி பேசும்போது மாப்பிள்ள நீ கொடுத்த காசுக்கு வரதான்னு சொன்ன, நீ பேசுறத கேட்க சொல்லு, நீ ஓம்பாடு தனியாக பேசு, மாப்பிள்ள சீட்டை போட்டு சீட்டு விளாண்டுருந்தாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அட ஒரு சின்ன பைய கூட மதிக்க மாட்டாங்க. அவர் கிராஸ் பண்ணும்போது ஓம் சக்தி பராசக்தி இங்கிட்டு இன்னொருத்தன் போடா தீய சக்தி பிடிச்சி விட்டாங்க. நீ விசில நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தளபதி விஜயோடைய பாட்டை எந்த இடத்துலையும் போடக்கூடாதான். கல்லூரிகளில் சேப்பாக்கம் தொகுதிக்குள்ளே, அதாவது ஸ்டேடியத்துக்குள்ளே போகும்போது காவல்துறையை வச்சு திறத்து பிடிச்சாங்க. தோனி வந்தப்போ பிடிங்கிட்ட இருந்த அவர் கையில் கொடுக்கப்பட்ட சிம்பிள் என்ன சிம்பிள்? விசில் போட்டு சொன்னாரா? உள்ளே நடந்து பாட்டு என்ன பாடு தெரியுமா? தளபதி கச்சேரி தான் வச்சு பிளாஸ்ட் பண்ணாங்க. அதுலேருந்து கில்லி வரைக்கும் நீ சொல்லி வச்சு நீ சிஎம்மாக இருக்க டெப்டி சிஎம்மாக இருக்க, போய் டோனிட்டு சொல்ல பார்ப்பான், விசில் போட்டு சொல்லக்கூடாதுன்ட்டு. ஓடா அவனேன்ட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. நம்ம கண்ட்ரோலில் எது இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தானே ஒரு அரசாங்கம். அவர் கண்ட்ரோலில் ஒன்று தான் இருக்கும், ஆனால் அது கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால தான் இவ்வளோ சிக்கல்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சகாக்களும் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால தான் ரொம்ப சிக்கல். 2 வயசு குழந்தை, 80 வயசு கிழவி. இதில் உச்சபட்சம் தெரியுமா? அதுவும் கிடைக்கலன்னு பல்லாவரத்தில் பசுமாடை ஒரு தேர்வு பண்ணிகிட்டு இருந்தான். ஃபுட்டேஜ் இருக்கு என்கிட்ட. அதை என்ன சொல்வீங்க? திராவிட மாடல் சாதனை. இந்த சாதனை சொல்லி தான் ஓட்டு கேட்க போகிறாங்களாம். இப்போதைக்கு பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, அடுத்து மறுபடியும் ஆட்சி வந்தேன்னா ஆம்பளைக்கும் பாதுகாப்பு இருக்காது. போதை மாடுகிட்டே போகிறவன் அப்புறம் மனுஷனை விட்டா வைப்பான், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஸ்பெயினா என்னென்னு தெரியல, துருக்கி நாடுகளில் அந்த மாதிரியான வழக்கங்கள் இருக்குது. மாட்டு தோலில் வந்து வெப்பம் அதிகமாக வந்து இருக்கணுன்றதுக்காக, சூடாக இருக்கணுன்றதுக்காக மாடு தோல் இருக்குல்ல, அதில் ஜட்டி போட்டு செஞ்சு போட்டுக்கக்கூடிய பழக்கம்லாம் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து மெட்டலில் தான் எடுத்து ஆம்பளைங்க போட்டுட்டு சுற்றணும்.
எலெக்ஷன் கிட்ட வரனால இந்த தொகுதி பற்றி ஒரு கேள்வி. கிட்ட வரனால செஞ்சு கொடுத்துலான்றீங்களா? இல்லைங்க, நான் தொகுதி பங்கீடுகள்லாம் இருக்கிறனால அதை பற்றி ஒரு கேள்வி. இப்போ பிரேமலதா கட்சிக்கு வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு தொகுதி கணக்கிடுது. விஜயகாந்த் கட்சி போய் பிரேமலதா கட்சி ஆமாம், அவ்வளோதான். காலம் மாறி போச்சுல இன்னைக்கு. பிரேமலதாவின் கட்சி தேமுதிகன்னு வச்சுப்போம் உங்களுக்காக. தேமுதிக கட்சிக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு எண்ணிக்கை கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு விசிகாவை பார்த்து கேட்குறாங்க. விசிகாவுடைய நிலைமை எப்படியா இந்த பக்கம் ஏதாவது திரும்புமா, இதுக்கப்புறம் வந்தால் நீங்கள் ஏதாவது ஏற்றிருப்பீங்களா? திடீர்னு வராரு கடைசி நிமிஷத்துல, சரிப்பா வந்துடலாம் நம்ம டிவிக்கேன்னு. புதுச்சேரியில் லாஸ்ட் மினிட்ல ஒரு சேஞ்ச் பண்ணீங்க தெரியுமா, அது மாதிரி எதுவும் இங்கே ஏதாவது கொடுப்பீங்களா விசிகே வந்தா? இல்லை, அண்ணன் வரமாட்டார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அவர் சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஆச்சு, வருவார் அவர். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சமூக நீதிக்காக நிற்கக்கூடியவராச்சு அவர். பூமியில் கனிமல் இருக்கிற வரைக்கும் மண்பானை செய்வாங்க, அது வரைக்கும் அந்த பானை வந்து இந்த பக்கம் வராது, அங்கேயே தான் இருக்கும். அதில் மலம் கலந்தாலும் தண்ணி அதில் தான் இருக்கும். அதில் வந்து மனுஷன் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அங்கேயே தான் இருக்கும். புல்லட் ஓட்டி வெட்டினவனுக்கு அந்த தண்ணியை கொடுத்து காப்பாற்றுறாங்களா இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். படித்தாலும் கையை வெட்டுவாங்க, குடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காலி சாட்டியம் பண்ணுவாங்க. ஆனாலும் அண்ணன் இந்த பக்கம் வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கேட்டால் அவர் பிஜேபி எதிர்க்கிறேன்னு, பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ராஜபக்சேயை பார்த்து கை கொடுப்பாரு. புரியுதுங்களா? தமிழர்களுக்காக போராடுன்னு அங்கே கை கொடுப்பாரு. இந்த பக்கம் இவங்க வந்து பாபர் மஸ்தி இடித்த உடனே பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்க. இப்போ வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத சார் அரிய வகை டாடாய்ஸ்னு கேள்விப்பட்டீங்களா? அரிய வகை டாடாய்ஸ்னு இங்கே நம்ம ஊரில் ஒன்று சுற்றுது, அதுன்னு நினச்சிருவாங்களே. சரி, அதை விடுங்க, அந்த டாடாய்ஸ் வேறு கூட்டம். அது கலப்பச்சின்னமாக முண்டை கலப்பச்சின்னம், அதை வச்சு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம அதை ரிலேட்டராக பேசுவோம். இந்த வெள்ளைக்கொடையை கண்டுபிடிச்சி சும்மா ஒரு திமுக காரன் டிஆர்பி ராஜா சொன்னாப்பில் வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு போயிட்டு மோடியை வந்து குதூகலப்படுத்தி மோடி உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது மோடி வருவது தமிழகத்திற்கு பெருமைன்னு சொன்னவன் திமுக காரன். அதுதான் அரசியல். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி லைட்டாக டாபால் இந்த பக்கம் திரும்பிடணும், அப்புறம் டகால் இந்த பக்கம் திரும்பிடணும். அப்படியே வண்டியை ஓட்டி 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 அப்படிதான் போகணும். இப்போ நீங்கள் பாருங்க, நாங்கள் வந்து கொள்கை எதிரின்னு இவங்க முடிவு பண்ணிட்டோம். இவங்களை வந்துட்டு அது என்ன எதிரி? அரசியல் எதிரி. அதனால இவங்க கூடயும் சேர மாட்டோம், அவங்க கூடயும் சேர மாட்டோம். ரெண்டு பேரையும் வந்துட்டு எதிர்த்து இப்படி தனியாக நிற்கிறீங்களே, உங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. ஆம்பளை சிங்கம், நல்ல தலைவன், மக்களுக்காக நிற்கிறாரு. சேஃப்டியே இல்லை உங்களுக்கு. இப்போ சேஃப்டி இல்லைன்னா நாங்கள் என்ன பொம்பளை பிள்ளையா? சேஃப்டி கிடையாது உங்களுக்கு. இப்போ உங்கள் கட்சிக்கே சேஃப்டி இல்லை. சேஃப்டி இல்லைன்னா பொம்பளை பிள்ளையா? ஓ, அப்போ ஆம்பளை விட மாட்டாங்கன்றீங்களா? திமுக பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்கா? எந்த நேரம் வேணாலும் கட்சியை வந்து என்ன வேணா பண்ணலாம், யார் நினைச்சாலும் என்ன வேணா பண்ணலாம். ஒரு பேக்கப் இருக்கணுங்க. ஒரு ஒன்று பாஜக அதிமுக போன்ற பெரிய கட்சியோட டப்பர்னு போய் சேர்ந்துக்கணும். சரி சரி, இல்லையா திமுகவோட போய் டகால்னு சேர்ந்துக்கணும். இவங்க ரெண்டு பேர் கையும் பிடிச்சிக்காம தனியா நின்னோம்னா அரசியலே பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு ஒரு சொல்லப்படாத எழுதப்படாத விதி இருக்குது. நாங்கள் நியூரோபின் மாத்திரை போடலை, அதனால எங்களுக்கு யார் கையும் பிடிச்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? தனியாக ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, இவ்வளோ பெரிய தொண்டர்படையை வச்சு தளபதி விஜய் களத்தில் வந்திருக்கிறாரு. நீயும் சரியான ஆண்மகனாக இருந்தால் உதயநிதி வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்துட்டோம். வருவேன். தனியாக ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆரம்பித்து வந்துடுவேன் களத்தில். ஆலமரம்னா தனியாக தானே நிற்கணும். அதென்ன சுற்றிலும் 27 பேர் முட்டு கொடுத்து நிப்பாட்டுற இருக்கிற அப்புறம் ஆலமரம்னு வெளியில் பெருமை பேசிக்கிட்டு சப்போர்ட் தான். அதான் புளுத்த மரம் அதானே. ஆலமரம்னா ஆலமரம் மாதிரி நிற்கணும். ஆலமரத்தில் பேய் ஒன்று ஆடுதுன்னு ஒரு கதையெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சுட்டு பூட்டு வச்சு ஆணி அடிச்சுட்டு மொத்த கூடாரமும் இங்கே உட்காந்துட்டு அழிச்சாடியம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அது கிடையாது அரசியல். மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்கணும். ஆனால் பிரச்சனையே ஒன்றால் தான் அப்படின்னும் பொழுது ஒன்று இங்கேருந்து அப்புறப்படுத்துவதான் முதல் தலையாய கடமையாக இருக்கணும் பொழுது நாங்கள் சமரசம் இல்லாமல் எப்போயுமே மக்களோடு நிற்கிறோம். யங்ஸ்டர்ஸ் எங்கே நீ காசு கொடுத்து மாற்றிடுறா பாப்பா, வரமாட்டேங்கிறாங்களே. எவ்வளோ கொடுத்தா கூட்டத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க, எங்கே போய் ஓட்டு போட போகிறோம்? இப்போ தேர்தல் ஆணையம் அடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், எலெக்ஷன் கமிஷனு பிரியாணி கொடுக்கக்கூடாது, அதுக்கு தடைன்னு போடுச்சுன்னு வச்சுங்க, ஒத்த போய் கூட்டம் இருக்கா திமுக கூட்டத்துலையும் சரி அதிமுக கூட்டத்துலையும் சரி. கோட்டராவது இவங்க எங்கேயாவது வந்து அங்கே எங்கேயும் சொரியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சோறு இவங்க சோத்துக்கு சேர்த்தவங்க. ஏன்னா வரலாறே அதான். திருச்சியில் நடந்த மாநாடு, சேலத்தில் நடந்த மாநாட்டில் அவங்க மாநாடு திணிக்கும். அந்த சமையல்கார் வந்து கொடுத்த பேட்டி இப்போவும் என்கிட்ட இருக்குது. போகிறவன் பிரியாணி தேக்ஸாவை தூக்கிட்டு போயிட்டானா சோத்தோடு. அவர் சொல்கிறார், ஏங்க அண்டா குண்டா வாழெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்படி செய்வாங்க தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு அவர் கொடுத்த பேட்டி இன்னும் இருக்குது. வலசடு வாக்கத்தில் பிரியாணிக்கு சண்டை, போகிற இடம்லாம் சோத்துக்கு சண்டை. அப்புறம் ஒரு லேடி இப்போ தனியாக அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த அம்மா மட்டன் போட்டாங்க, நான் கடிச்சு காட்டுறேன், சாப்பிட்டு காட்டுறேன், எவ்வளோ வெந்திருக்கு. என்னது கொள்கை கூட்டம்? கடைசி வரைக்கும் சோத்துக்கு செத்தவனை வச்சிருக்க. ஏன்டா வச்சிருக்கிறேனாக்கா அவன் அறிவில் தரை சிறந்து விளங்கிட்டா அரசியலை பற்றி கூர்ந்து கவனிப்பான். அவங்களுக்கு கேள்வி கேட்பான், எப்போ அவனுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்காத வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குன்ட்டு. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவன் 2 லட்ச ரூபா மாதம் வாங்குறான். ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோ? அதை விட கம்மி. ஒரு எம்பியோட சம்பளம் 1.5 லட்ச ரூபா. உனக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு? உழைச்சி சம்பாதிச்சது தான். எங்கே போய் உழைச்ச?
கட்சியில் உழைச்சு மக்களுக்காக உழைச்சு கட்சி தனியாக காசு கொடுத்தா அந்த மாதம் மாதம் இல்லை மக்களுக்காக உழைக்கிறது அரசாங்கம் கொடுக்குற அந்த ஒரு ஏதோ ஒரு 10,000 15,000 வச்சு வாழ்க்கையை ஒரு டிஃபரெண்ட் இருக்காரு, ஒரு 4-5 பங்களா, ஒரு 50 காலேஜ், கொஞ்சம் வீடு, 2 ஏதோ லைட்டாக எங்களால் முடிஞ்சது முடிஞ்சது. அது லைட்டாக உங்களால் முடிஞ்சது நிறையா இருக்குது, அது வேற மேட்ரு. நான் சொன்ன சொத்து பற்றி சொல்கிறேன். அது எப்படி அவ்வளோதான். ஏதோ இந்த ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, மக்களுக்காக மட்டுமே உழைச்சிக்கிட்டு இந்த ஒரு 75 வருஷ கட்சியை கெடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் 4 முனை போட்டி இல்லையா இந்த தடவை? அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய டாஸ்க். இப்போ 5 முனை போட்டியாக மாறிவிட்டது தமிழ்நாடு களம். இப்போ 2026 தேர்தல் ஏற்கனவே 3 முனை போட்டி தான், 4 முனையே கிடையாது. எங்கே 4 முனை? நாம் தமிழர் கட்சி, அது தமிழில் சொல்லுங்கள். என்டிகே நாம் தமிழர் கட்சி, நாத்தாக்க, திரும்பி சொல்லுங்கள். நாத்தாக்க சொல்லும் போது ஒரு மாதிரி தெரியுதா உங்களுக்கு அதோடைய வாடை? நாம் தமிழர் கட்சி கெத்தாக தாங்க இருக்குது எனக்கு. நமக்கெல்லாம் என்னது இது எலெக்ஷனு, அவங்களுக்கு கலெக்ஷன். இது கலெக்ஷன் பீரியட், புரியுதுங்களா? அண்ணன் எங்களை சொன்னாங்களே மாறி மாறி இந்த முண்டக்கலப்பை பாய்ஸ்லாம், மூக்கு நொண்டி பாய்ஸா முண்டக்கலப்பை பாய்ஸ்னு சொல்லி இப்போ சமயமாக அவங்கள பற்றி போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தான் ரிவீல் பண்ணோம். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போட்டால் அண்ணன் தான் வராருன்ட்டு. இப்படி அக்கல் அதே மாதிரி கையை வச்சுட்டு, தம்பிகளே தங்கிகளே அண்ணனுக்கு திருநதி கொடுங்கள். நாங்கள் அந்த வீடியோலாம் வந்தால் எவ்வளோ லைக் பண்ணுவோம் தெரியுமா? ஹெவியாக அவர் அண்ணன் வந்து கை கட்டி அப்படி நின்றுட்டாருனாலே ஒரு செவத்துக்கு முன்னாடி எங்களுக்குலாம் ஒரே குஷியாயிரும். செவத்துக்கு பின்னாடி என்ன கதையெல்லாம் நம்ம பேச முடியாது. அது உடனே அங்கேருந்து வீடியோ வரும். நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். இல்லை ஒரு செவரு அதுக்கு முன்னாடி வராரு அண்ணன் அப்படி கை கட்டி, அதுவும் லோ டோனில் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருனாலே விஷயம் என்னங்கிறது எங்களுக்கு 3 நிமிஷம் முன்னாடியே புரிஞ்சிடும். இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம், அதெல்லாம் ஹெவியாக லைக் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். ஊரில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுவான், நீ மட்டும் சாப்பிடுவேல. நீங்கள் வந்து இருக்கப்பட்ட கட்சிங்க. உங்கள் தலைவர் வந்து 200 கோடி 300 கோடி சம்பளம்லாம் வாங்கினார்ல, உழைச்சார். நீ உனக்கு தான் இல்லை நீ என்ன? நான் கேட்குறேன், கடைசி 5 வருஷமா சீமா நீங்கள் என்ன வேலைக்கு போனாரா? படம் டைரக்ஷன் பண்ணாரா? எங்கே அந்த வேலைக்கு போனாரா கேட்கல. ஏதாவது போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சாரா? இல்லை. நீ வந்து படம் கட்டு டைரக்ஷன் பண்ணியா? இல்லை. பெரிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறியா? இல்லை. உனக்கு மாதம் 3 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு? எந்த காசுலேருந்து எடுத்து கொடுக்குற? ஏதாவது ஸ்மால் ஹவுஸாக பார்த்து மாறிக்கலாம்ல. சின்ன வீடுன்னு சொன்னால் அண்ணன் டக்குன்னு வேற எங்கிட்ட போயிடக்கூடாது. சின்ன வீடாக பார்த்து அது ஐயோ அவர் பிரச்சனையில் எதையுமே பேச முடியல. நம்ம ஏதாவது ஒரு என்ன தமிழ் அதுக்கு வேறு ஏதாவது வார்த்தை இருக்கா? சிறிய வீடாக பார்த்து அண்ணன் வந்து வீடை மாற்றிக்கலாம்ல. எதுக்கு எங்கள்கிட்ட காசு கேட்குற? மக்கள் கேட்குறேன், நான் கேட்கல. அவங்க கட்சியிலேருந்து கேட்குறேன். இலங்கையில் தான் இன்றைக்கி 90% சீமானுக்கு எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னா இலங்கையிலேருந்து வருது. 10% மட்டும் தான் இங்கேருந்து. ஏன்னா அதை வந்து அவங்க ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான் அண்ணன் பார்க்குறோம். அண்ணன் சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் தீட்டு சொன்னாரா? ஆமாம். இப்போ பிரச்சாரத்துக்கு போயிட்டு 5 ஊரில் போயிட்டு 5 பாட்டு முருகன் பாட்டு தான் பாட்டு உட்காந்துருக்காரு. அதை பாட்டாக பாருந்தா கூட கொஞ்சம் கேட்டு வச்சுட்டு போயிடலாம். மைக்கை வச்சுட்டு பார்த்தீங்களா இல்லையா? அதை மக்களுக்காக உழைச்சி குரல் போயிடுச்சு லைட்டாக. 40 பேர் தான் இருந்தாங்க. 40 பேர் தான் பார்க்குறதுக்கு இருந்தாங்க. அதை தாண்டி அவன் ஒரு பாட ஆரம்பிச்சுன்னு கிளம்பி போயிட்டான். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு உருப்படியாக ஏதாவது பாடுவேன், அதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நின்னா இதையும் கேவலமாக கத்திட்டு இருக்க போயன்னு கிளம்பி போயிட்டாங்க. நீ சாதி பார்க்காதால எதுக்கு ஒரு சமூகத்தை சார்ந்து ஒரு கடவுளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற, பாடிக்கிட்டு இருக்கிற? இப்போ ஓட்டு வரணும்ல, அதெல்லாம் பண்ணாதானே? ஓட்டு வரணும்ல. வருமா? நல்லா தெரியுமா இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அவர் கட்சியில் எல்லாருமே பேசினது, நாங்கள் 3வது பெரிய கட்சி. அண்ணன் வந்து 3வது இடம் போன முறை வந்தார். திருவெற்றியூர் நின்னர்ல, 3வது இடத்துல தான் வந்து அண்ணன் வந்தால் நீங்கள் சாதாரணமாக இடம் போடக்கூடாது. கலந்துக்கிட்டது எத்தனை பேர்னா மொத்தமே 3 பேர் தான். ஒரு 10 பேர் ஓன இடத்துல 3வது வந்தால் பெருமை. கலந்துக்கிட்டதே 3 பேர், நீ 3வது வந்தால் அது பெருமையாது. 10% வாக்குங்கிறதெல்லாம் சும்மா வாங்க திருவள்ளூர் தொகுதியில். அப்பா திருவெற்றியூரில் 10%ங்கிறதெல்லாம் சும்மாவா? யாருக்கு? அண்ணன் தானே. ஒரு கிணறு தாண்டினா தான் இந்த பக்கம் கிணத்துக்கு அந்த பக்கம் வர முடியும்னாக்கா 10% தாண்டினா எங்கே இருப்பேன்? கிணத்துக்குள்ளே தான் இருப்பேன். 90% தாண்டினாலும் கிணத்துக்குள்ளே தான் இருப்பேன். 100% தாண்டி வந்தால் தான் உனக்கு எம்எல்ஏன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? நீ ஒரு மூத்திர சந்தில் கூட உன்னை யாருமே அங்கீகாரம் பண்ணலையே, நீ உனக்கு எதுக்கு இவ்வளோ வாய்? கேட்டாக்கா என்னங்க இந்த மாதிரி சாட்டை இந்த மாதிரி விமர்சிக்கிறாரு, மோசமாக விமர்சிக்கிறாருனாக்கா நாங்கள் விமர்சிப்போம் டிவிக்கேவை. இவர் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவருக்கு தெரியாமல் சாட்டை தனியாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது 2 பேர் கம்பைண்டாக தான் இந்த வேலை பார்க்குறாங்கன்னு. சரிவா விமர்சிப்போம், வச்சு பார்த்துக்கலாமா? நீ 15 வருஷமாக என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ண, எங்கே உட்காந்தா எங்கே போன, இவர் பெரிய இவர் என்ன சாப்பிட்டார்னு குறிப்பெடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்குமா. இலங்கையில் இவர் போய் அண்ணன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சாப்பிட்டார் அப்படின்ட்டு, இவர் என்ன ஊறுகாய் நக்குனார் அப்படின்னு சொல்லி அதுக்கு குறிப்பில் வரான். அவர் சிரமமாக இருக்குன்னு இவர் நாக்கு மட்டும் நீட்டு வரான், ஒருத்தர் எடுத்து நக்கி விடுவான். அப்படி வச்சுட்டு அவர் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனாக்கா இவருக்கு வந்து சப்பி முழுங்கிறது கூட கஷ்டமாக இருக்குன்னு கூட நல்லா கரைச்சி ஊற்றி விட்டான்னு கூட சொல்லுவார். உன் சௌரியத்துக்கு நீ கதை சொல்லிட்டு உட்காந்துடுறிய. அவர் ஒரு மனுஷன் உயிரோடு இல்லைன்றதுக்கு
உருட்டு உலகநாதனை மிஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன். நம்பர் 1 டுபாக்கூர்னு ஏற்கனவே ஊருக்குள்ள ஒன்று இருக்குது. இது நம்பர் 2 டுபாக்கூர். இப்போ 2 பேரும் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று அழுவினி, ஒன்று புழுவினி. அதுதான் இப்போ ரீசெண்டாக பேசினப்போ சொல்கிறாரு, எங்களை அந்த இடத்துக்கு தள்ளிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது. எங்க அதாவது இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து நாங்கள் இன்னைக்கு சாடி பேசணுன்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்களா தள்ளணும்? 2019 கமல் வந்தாராம். இப்போ நேற்று பேசியிருக்காரு. 2026 இப்போ தம்பி விஜய் வராரு. இப்படியே நாங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருன்னா ஒன்று வந்தால் எங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு நேற்று. யாருமே வரக்கூடாதுன்னு உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க. யாரும் வரமாட்டாங்க. அங்கே யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. மக்களுக்காக வராரு. அவரை கொஞ்சம் நீங்கள் வர விட்டு அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம் அரசியல் கட்சி. தம்பி முடிச்சுக்கலாமா? இல்லை அவர் சிஎம் ஆக போகிறாராமே. சிரிக்கிறீங்க. கடைசி கேள்வி, 5 முடிங்கிருவேன் போய் டீ சொல்லு அப்படின்னு ஒரு காமெடி பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் இந்த காமெடி தெரியும் ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்கிறேன். அப்படியே பிடிங்கிருவேன் போய் டீ சொல்லு அப்படின்வான்ல, அந்த காமெடி பார்த்துருக்கீங்க? சரி, ஓகே. சும்மா 5 முனை போட்டி கேட்டேன். இப்போ என்ன சொல்லல. யார் அந்த 5வது முனை? யாரா? என்ன தேர்தல் களத்தில் காண்ற ஒரு கட்சியா இருக்கிறீங்க நீங்க டிவிக்கு? என்ன 5வது கூட்டணி யாருன்னே தெரியாம நீங்க தேர்தலை ஏற்கனவே முனை மழுங்கி போனதுனால தான் அது பேரே முண்டகலப்பை, வெறுங்கலப்பு கிடையாது. ஆமாம், முளை மணங்கி போன கலப்பையின் பேர் முண்டகலப்பை. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். அதனால் ஏற்கனவே ஒன்றுக்கு முனை மழுங்கி போச்சு. இப்போ யார் 5வதாக வந்து முளைச்சிருக்கிறது? வந்திருக்காங்க பெரிய கூட்டணி. நம்ம இவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலாவும் ஒன்றா சேர்ந்து அவங்க தனி கூட்டணி இப்போ அறிவிச்சிருக்காங்களே, பார்க்கலையா நீங்கள்? சரி, சரி, பெரிய டஃப் டைம் ஆகிப்போச்சு. இப்போ எப்படி சமாளிக்க போறீங்க? எங்கள்கிட்ட கேட்குறத விடுங்க. முதல்ல ஸ்டாலின் எப்படி சமாளிப்பார், எடப்பாடி எப்படி சமாளிப்பார்? ஏன்னா இவருடைய மகன் அங்கே இருக்காரு, கரெக்டுங்களா? என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர்ன்ற ஒரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் டயர் நக்கின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள்? ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்லுவார். எந்த தகப்பனும் இது வரைக்கும் என் மகன் என்னை கழுத்தில் வச்சு கொல்ல பார்த்தான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லலை. மருத்துவர் ஐயா மட்டும் தான் சொன்னார். பொதுவெளியில் வந்த விவாதம் தானே. இப்போ டஃப் யாருக்கு? 2 பேருக்கு தான். அவங்க 2 பேருக்கு தான் காம்படிஷனே. இப்போ பிஜேபி அலையன்ஸுக்கும் நல்லா புரிஞ்சுங்க, எடப்பாடிக்கும் சசிகலா வைசஸ் ராமதாஸ், இந்த 2 பேருக்கு தான் இப்போ வந்து பஞ்சாயத்தே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. எடப்பாடி என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி சசிகலாமா இந்த பக்கம் தனியாக கட்சி வச்சுருக்கிறாங்க. என் மகன் என்னை கொல்ல பார்த்தா ஏமாற்றிட்டான்னு அவர் 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு இவங்க 2 பேர் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அங்கே 2 பேருக்கு தான் போட்டி, அவங்க 2 பேருக்கும். இங்கே காலத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே வைசஸ் டிஎம்கே தான், தீய சக்தி வைசஸ் தூய சக்தி தான். நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரம் விரைவில் வந்துட்டு திமுகவுடைய ஆட்சி வந்த உடனே, திமுகவின் ஆட்சி வந்த உடனே உங்களை நான் விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சரி, நம்பிக்கை இருக்கா? நானாக முடிவு பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அடுத்த ஒரு 1 மந்த் ஃபுல்லாக டிஎம்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா நிறைய வீடு தான் வருதாம்மா, கொடுக்குறாங்களாம்மா. நல்ல ஒரு சேனல் ஜெர்னலிஸ்டாக இருந்து நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வீடு தான். ஆமாம், கோட்டா பேஸில் கொடுக்குறதா நிறைய பேருக்கு வந்து இப்போலாம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அலாட்மெண்ட் பேஸில் போய்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய வியூஸ் வர மாதிரி நிறைய இப்போ கூனா ஒரு பெரிய வீடு, அதுக்கேற்ற மாதிரி வீடு சைஸ் பங்களாவா, ஈசிஆரா, அசோக் நகரான்னு மாறுதாமா. ஆள் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தும் கொடுக்குறாங்க. ஆள் கொஞ்சம் பல்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. மண்டேலே அடி வாங்கினா கூட அடுத்த நாளே பிளாஸ்டரி போட்டு வந்து வேலை செஞ்சால் கூட அதுக்கு நமக்காக இவ்வளோ உழைக்கிறாங்கன்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேட்டாலாம் கொடுக்குறாங்களாம். நானும் கூவுறதுக்கு தயாராகிட்டேன். இப்போ கூவத்தூர்ல இருந்தா எங்க இருந்து? இல்ல கூவுறது எங்க இருந்தாலும் அங்க இருந்து கூவ வேண்டும். சரி, ஓகே ஓகே. நல்ல காசு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அடுத்த 1 மாசத்துல. ஆனா வந்து கலைஞர் நாணயம் போட்டு ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. அதுக்கே கட்சிக்காரனுக்கு 10 ரூபா விலை வச்சவர் அவர். சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க திமுககாரன். அதை கொஞ்சம் யோசிச்சுங்க. அப்போ ட்ரை பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணி அந்த கட்சிக்காக உழைத்து வாழ்க்கையில் பெரிய அளவு. அதை விட சிம்பிள் அனுதாபியாக மாட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்கும். நிஜமா? நிஜமா. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளே போந்தாலும் அது டக்குன்னு வெளியில் வந்துடலாம். அனுதாபியாக மாட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பக்கபலமாக இருப்பாங்க. இல்லாட்டி எங்கள் தலைவர் எதிர்த்து ஏதாவது 2 வீடியோ பேசிட்டிங்கன்னா டக்குன்னு ஸ்டாலினை போய் சந்திக்கலாம். அதான் கூட வச்சு ஃபோட்டோ பண்ணலாம். போடலாம். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் லேடிஸாக இருக்கணும். அது எப்படி கொஞ்சம் மீசதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே மும்பை வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு ஏதாவது காசு கிடைக்குதுன்னு என்ன வேணால் பண்ண வேண்டியதான். ஐயோ, அப்போ போயிட்டு வாங்க சாமி, தாராளமாக போய் நீங்கள் அவரை சந்திங்க. ஆனால் இவ்வளோ வீக்னஸாக இருக்கக்கூடாது. இல்லை, அவங்கள சொன்னேன். மீண்டும் இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.